வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மிதுனம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் தங்களுக்கு உரிய தனித்துவமான ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. செவ்வாய் பகவான் தரும் வலிமை போட்டிகளில் வெற்றி பெறவும் எதிரிகளை சமாளிக்கவும் உதவுகிறது. குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மாற்றங்களை சந்திக்கும் காலமாக அமைகிறது. புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொடர்பாடல் மற்றும் ஆவண விஷயங்களில் மறு சரிபார்ப்பு அவசியமாகிறது. சூரிய பகவான் தரும் ஆற்றல் படைப்பாற்றலை நடைமுறை சவால்களுடன் இணைக்க வேண்டிய தருணத்தை உருவாக்குகிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம். சனி பகவான் நேர்கதி பெறுவதால் தொழில் ரீதியான நிலைப்பாடு மேம்படுகிறது. ராகு பகவான் தரும் அனுபவங்கள் பயணங்கள் மற்றும் கல்வி வாயிலாக புதிய அறிவை அளிக்கின்றன. இவ்வாறு மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் தங்களுக்கு உரிய வழிகளில் உங்களுக்கு வழிகாட்டுகின்றன. கிரகங்களின் அருள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கட்டும். நவம்பர் மாதத்தில் மிதுனம் ராசிக்கு கிரக நிலைகள் கலவையான பலன்களை அளிக்கின்றன. சூரிய பகவான் 16ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அதன்பின் அவர் 6ஆம் வீட்டில் செல்கிறார். இந்த மாற்றம் படைப்பாற்றல் மற்றும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து சேவை மற்றும் போட்டி தளங்களுக்கு கவனத்தை திருப்புகிறது. புதன் பகவான் உங்கள் ராசிநாதர் 10ஆம் தேதி முதல் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அந்த நாட்களில் ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், தொடர்பாடல் விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. 24ஆம் தேதி முதல் அவர் 5ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். மாத இறுதியில் அவர் நேர்கதி பெறுகிறார். இந்த சிக்கலான இயக்கம் சிந்தனையுடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது. சுக்கிர பகவான் 2ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். 27ஆம் தேதி முதல் அவர் 6ஆம் வீட்டில் செல்கிறார். காதல், பொழுதுபோக்கு, சேவை ஆகிய தளங்களில் பலன்கள் கிடைக்கின்றன. செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் நிலைத்து நிற்கிறார். அவர் தரும் வலிமை எதிரிகளை வெல்லவும், நோய்களிலிருந்து விடுபடவும், கடன் தீர்க்கவும் உதவுகிறது. குரு பகவான் 2ஆம் வீட்டில் 12ஆம் தேதி முதல் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அந்த நாட்களில் குடும்பம், வாக்கு, செல்வம் தொடர்பான விஷயங்களில் மறு மதிப்பீடு நிகழலாம். சனி பகவான் 28ஆம் தேதி வரை 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். அதன்பின் அவர் நேர்கதி பெறுகிறார். இதனால் தொழில் ரீதியான பொறுப்புகளில் படிப்படியாக தெளிவு பிறக்கிறது. ராகு பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் தொடர்கிறார். கேது பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். இவர்களின் இயக்கம், பயணங்கள், ஆன்மீகம், தைரியம், தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றில் நுட்பமான மாற்றங்களை உருவாக்குகிறது. தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்து வருகின்றன. சனி பகவான் மாதத்தின் முதல் பகுதி வரை வக்ர நிலையில் இருக்கிறார்.
அதன் விளைவாக தொழில் முடிவுகளில் தாமதமும் குழப்பமும் தோன்றலாம். மாத இறுதியில் அவர் நேர்கதி பெறுவதால் தெளிவான திசை உருவாகிறது. சொத்து விஷயங்களிலும் கூட்டாளி உறவுகளிலும் பொறுமை அவசியம். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் வலுவாக நிற்கிறார். அவர் தரும் ஆற்றல் போட்டித் தேர்வுகளில் வெற்றியையும் சட்ட விவகாரங்களில் சாதகத்தையும் அளிக்கிறது. கடன் தீர்க்கும் முயற்சிகள் முன்னேற்றம் காணும். எதிரிகளை எதிர்கொள்ளும் தைரியம் கூடும். சேவை சார்ந்த தொழில்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் அவர் அருள் நன்மை தருகிறது. குரு பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் வக்ர நிலையில் செல்கிறார். அந்த நாட்களில் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. பெரிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன் ஆராய்ச்சி அவசியம். குடும்பத்தில் பணம் தொடர்பான பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழலாம். இது மறு மதிப்பீடு செய்து சரி செய்யும் காலமாகும். புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவண வேலைகளில் தாமதங்கள் ஏற்படலாம். முக்கியமான கையெழுத்துக்களை அவர் நேர்கதி பெறும் காலத்தில் செய்வது சிறந்தது. தொடர்பாடல் துறையில் இருப்பவர்கள் தகவல்களை மறு சரிபார்த்து வெளியிட வேண்டும். சூரிய பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் தரும் ஆற்றல் வேலையிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை அளிக்கிறது. சுக்கிர பகவான் மாத இறுதியில் தரும் இயக்கம் சேவை சார்ந்த துறைகளில் வருமானத்தை அதிகரிக்கிறது. கலை, அழகு, வடிவமைப்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் தொழில் மற்றும் நிதி நிலைமைகளில் நல்ல முன்னேற்றம் சாத்தியமாகும். கிரகங்களின் அருள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கட்டும். உடல்நலம் மற்றும் மனநலம் தொடர்பாக இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் பலமாக நிற்கிறார். அவர் தரும் ஆற்றல் நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட உதவுகிறது. உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு இது சிறந்த காலம். அவர் தரும் வலிமை நோய் எதிர்ப்பு சக்தியையும் போராடும் மனப்பாங்கையும் அதிகரிக்கிறது. சூரிய பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் 6ஆம் வீட்டில் செல்கிறார். அவர் தரும் ஒளி உயிர்ச்சக்தியை அதிகரிக்கிறது. இது மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள சாதகமான நேரம். எலும்பு மற்றும் பல் பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்தலாம். புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் சிலருக்கு தோன்றலாம். ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் மற்றும் தியானம் மன அமைதிக்கு உதவும். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைச்சுமை காரணமாக சோர்வு அதிகரிக்கலாம். முழங்கால், மூட்டுகள், முதுகெலும்பு பகுதிகளில் வலி தோன்ற வாய்ப்பு உள்ளது. போதுமான ஓய்வு அவசியம். குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. அதிக இனிப்பு மற்றும் கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சுக்கிர பகவான் மாதத்தின் நடுப்பகுதி வரை தரும் இயக்கம் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. அது உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் சில அசாதாரண உடல்நல அறிகுறிகள் தோன்றலாம். அவற்றை புறக்கணிக்காமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் நுட்பமான சவால்கள் தோன்றலாம். குரு பகவான் மாதத்தின் 2ஆம் பாதியில் வக்ர நிலையில் செல்கிறார். அந்த நாட்களில் குடும்ப உறவுகளில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் உரையாடுவது முக்கியம். குடும்ப நிதி விஷயங்களில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவும். சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வீட்டில் அமைதியையும் இனிமையையும் அளிக்கிறார். தாயார் மற்றும் வீட்டு பெரியவர்களுடன் நல்ல புரிதல் உருவாகிறது. அதன்பின் அவர் தரும் இயக்கம் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதில் திருப்தி கிடைக்கும். படைப்பாற்றல் செயல்களை குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. மாத இறுதியில் சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் செல்கிறார். அந்த நாட்களில் திருமண உறவுகளில் சிறு மோதல்கள் தோன்றலாம். கூட்டாளியின் உடல்நிலை குறித்த கவலை வரக்கூடும். புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வது அவசியம். புதன் பகவான்
வக்ர நிலையில் இருப்பதால் தொடர்பாடலில் தவறான புரிதல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. முக்கியமான விஷயங்களை தெளிவாக விளக்குவது நல்லது. கேது பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் தரும் இயக்கம் சகோதர உறவுகளில் உணர்வு ரீதியான தூரத்தை உருவாக்கலாம். பழைய பந்தங்களை புதுப்பிக்க முயற்சி எடுக்கலாம். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் வலிமையை அளிக்கிறார். அவர் தரும் ஆற்றல் குடும்ப சுமைகளையும் பொறுப்புகளையும் திறமையாக கையாள உதவுகிறது. ஒட்டுமொத்தமாக புரிந்துணர்வு மற்றும் பொறுமையுடன் நடந்து கொண்டால் உறவுகள் வலுப்படும். கிரகங்களின் அருள் குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநிறுத்தட்டும். மூலோபாய வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு விஷயங்களில் இந்த மாதம் முக்கியமான வாய்ப்புகள் உருவாகின்றன. ராகு பகவான் வக்ர நிலையில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் தரும் இயக்கம் ஆன்மீகம், தத்துவம், உயர்கல்வி, தூரப் பயணங்கள் ஆகியவற்றில் ஆழமான ஈடுபாட்டை உருவாக்குகிறது. இது உங்கள் உலகப் பார்வையை விரிவுபடுத்தும் காலம். வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறது. சனி பகவான் மாதத்தின் பெரும்பகுதி வரை வக்ர நிலையில் இருக்கிறார். அந்த நாட்களில் பழைய திட்டங்களை மறுமதிப்பீடு செய்யுங்கள். மாத இறுதியில் அவர் நேர்கதி பெறுவதால் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். நீண்டகால இலக்குகளுக்கான அடித்தளம் இப்போது அமைக்கப்படுகிறது. பொறுமை உங்கள் மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். சுக்கிர பகவான் தரும் ஆற்றல் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளை அளிக்கிறது. படைப்பாற்றல் வெளிப்பாடுகள் மூலம் உங்கள் சமூக வலையமைப்பு விரிவடைகிறது. நெட்வொர்க்கிங் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது நல்ல பலன்களை தரும். புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தகவல் தொடர்பு உத்திகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். சமூக ஊடகங்களில் பகிரும் உள்ளடக்கத்தை கவனமாக தேர்வு செய்யுங்கள். பழைய தொழில் தொடர்புகளுடன் மீண்டும் இணைய இது நல்ல காலம். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் தரும் ஆற்றல் தைரியமான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. ஆனால் அவசரப்படாமல் யோசித்து செயல்படுவது அவசியம். குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் மதிப்புகள் மற்றும் வளங்களை மறுமதிப்பீடு செய்யும் நேரம் இது. என்ன முக்கியம், என்ன முக்கியமல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. நிதி மற்றும் நேர மேலாண்மை திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தலாம். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி சமூக இணைப்புகளை வலுப்படுத்தும் காலமாக அமையும். கிரகங்களின் அருள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கட்டும். ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள்முக பயணத்திற்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான காலம். ராகு பகவான் வக்ர நிலையில் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அவர் தரும் செல்வாக்கால் ஆன்மீக விஷயங்களில் ஆழமான ஆர்வம் உருவாகிறது. தத்துவ கருத்துக்கள், நூல்கள், புனித நூல்களை படிப்பதில் ஈடுபாடு கூடும். வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் முயற்சி வலுப்படும். குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் மதிப்பு அமைப்புகளை மறு ஆய்வு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறது. பொருளாதார செல்வத்தை விட ஆன்மீக செல்வத்தின் முக்கியத்துவம் தெளிவாக புரியும். அவர் தரும் இயக்கம் உள்ளார்ந்த ஞானத்தை கண்டுபிடிக்க வழிவகுக்கிறது. இது சுய பிரதிபலிப்பு மற்றும் தியானத்திற்கான சிறந்த காலம். கேது பகவான் வக்ர நிலையில் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் தரும் ஆற்றல் போதிக விருப்பங்களிலிருந்து விலகி ஆன்மீக இலக்குகளை நோக்கி நகரும் தன்மையை வலுப்படுத்துகிறது. உள்ளூர் திருத்தலங்கள் மற்றும் புனித தீர்த்தங்களுக்கு பயணம் செய்வது நல்லது. தனிமையில் தியானம் செய்வது மிகுந்த அமைதியை தரும். சனி பகவான் மாத இறுதியில் நேர்கதி பெறுகிறார். அவர் தரும் பார்வை கர்ம யோகம் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை சாத்தியமாக்குகிறது. தொழிலை சேவையாக பார்க்கும் பார்வை உருவாகும். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் நிற்கிறார். அவர் தரும் வலிமை, சேவை மற்றும் தியாகம் மூலம் ஆன்மீக வளர்ச்சியை அடைய உதவுகிறது. நோயாளிகள் மற்றும் ஆதரவுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு சேவை செய்வது புண்ணியம் தரும். சுக்கிர பகவான் தரும் ஆற்றல் பக்தி, இசை, பஜனை, கீர்த்தனை போன்றவற்றில் ஈடுபடுவதற்கு உந்துகிறது.
மந்திர ஜபம் செய்யும் நேரம் இது. நவம்பர் 5ஆம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். நவம்பர் 20ஆம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். மிதுனம் ராசிக்கு நவம்பர் மாதம் மாற்றங்களும் சவால்களும் கலந்து வரும் காலமாக அமைகிறது. புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொடர்பாடல் மற்றும் முடிவெடுப்பில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. முக்கியமான ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை கையாளும்போது மறு சரிபார்ப்பு அவசியம். குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் எழலாம். அவற்றை பொறுமையுடன் சரிசெய்யும் காலம் இது. செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் வலுவாக நிற்கிறார். அவர் தரும் ஆற்றல் போட்டிகளில் வெற்றியையும் எதிரிகளை சமாளிக்கும் வலிமையையும் அளிக்கிறது. கடன் தீர்ப்பிலும் முன்னேற்றம் காணலாம். சனி பகவான் மாத இறுதியில் நேர்கதி பெறுகிறார். அவர் தரும் இயக்கம் தொழில் ரீதியான குழப்பங்களை தெளிவாக்குகிறது. ராகு பகவான் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறார். அவர் தரும் செல்வாக்கால் உள்முக பயணம் வலுப்படும். 3 நட்சத்திரங்களுக்கும் வெவ்வேறு அனுபவங்கள் உருவாகின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரம் போட்டிகளில் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் தொடர்பாடலில் கவனம் செலுத்த வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் நட்சத்திரத்தின் தனித்துவமான ஆற்றலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பொறுமை, விவேகம், தெளிவான தொடர்பாடல் ஆகியவை இந்த மாதத்தின் வெற்றிக்கான முக்கிய மந்திரங்கள். கிரகங்களின் இயக்கங்களை உணர்ந்து அவற்றின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தினால் இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும். உங்கள் முயற்சிகளில் உறுதியுடனும் உறவுகளில் புரிந்துணர்வுடனும் ஆன்மீக பயணத்தில் ஈடுபாட்டுடனும் செயல்படுங்கள். கிரகங்களின் அருள் உங்களை முன்னேற்றப் பாதையில் நடத்தட்டும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.